சனி பெயர்ச்சி பலன், குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்து ஜாதகத்தை எடுத்து வச்சு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த தசாபுத்தி பலன் வந்து என்ன சொல்லுதோ அதை அனுசரித்து தான் இந்த கோச்சார பலன்னு சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு யோகமான தசை நடக்குது அப்படிங்கிற அஷ்டம சனி வந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஒரு தோஷமான தசை நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரமாதமான யோகமான குரு பயிற்சி வந்தாலும் பெரிய யோகத்தெல்லாம் கொடுத்துறாது. அப்போ பேஸுங்கிறது வந்து என்னென்னா இந்த தசாபுத்தி தான். இந்த தசாபுத்தியால் ஏற்படுத்தக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அது வந்து பெர்மனண்ட்டானது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கல்யாணம். குருபலம் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கான டைம் தசாபுத்தியில் ஒரு டைம் காமிக்கும். அந்த டைமில் கல்யாணம்ங்கிறது வாழ்நாள் பூரா நிற்கிறது. ஆனால் குருபலம்ங்கிறது வந்துட்டு போயிட்டே இருக்கிறதுங்கிறது. அது மாதிரி கோச்சார பலன்கள்னால் வரக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கும். அது யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும். ஆனால் தசாபுத்தியால் வரக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது பெர்மனண்ட்டாக அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்குமான பேசிக் வித்தியாசம்.